மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே இந்த கேக் இருந்தது. இது க்ரீம் கேக்கா? இது பிஸ்கட் மாதிரி இருக்குமா? டேஸ்ட் எப்படி இருக்கும்? எக்கு ஸ்மெல் வருமா? இந்த மாதிரி பயமாக இருந்தது எடுக்கிறதுக்கு. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சரி சிங்கிள் பீஸாக வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து இந்த ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 அப்படின்ற மாதிரி வந்தது நமக்கு. பை ஒன் ஃப்ரீ ஒன் அப்படின்னாலுமே நமக்கு அந்த ரேட்டு தான் வந்து வரும். ஒரு ஒரு பீஸ் வந்து ₹100 விலைக்கு கிடச்சது. அதுக்கப்புறம் 3 கேக்குன்னு வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த கேக். இது பயங்கர ஒயிட்டாக இருந்தது. மேபி மேலே ரேப்பரா இல்லை இதை உரிச்சிட்டு சாப்பிடணுமா இல்லை கேக்கே இது தானா பிஸ்கட் மாதிரி இருக்குமான்னு எதுவுமே ஐடியா இல்லை எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலான்னு இப்போது ஒரு பீஸ் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலரில் செம்ம கலரிங் ஏஜென்ட் கலந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே கேக்கு தான். அப்புறமா எக்கு இந்த 30 எக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹300 வந்து நமக்கு வந்தது. இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. அதுக்கப்புறம் தீபாவளி பலகாரம்லாம் நம்ம நிறையா செய்வோம் இல்லையா, அதுக்காண்டி பாக்ஸஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சின்ன பாக்ஸ் வந்து 15 சம்திங் வந்தது, பெருசு வந்து ₹20 அந்த ரேட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய வெசல்ஸ் எல்லாம் வந்திருந்தது. கப்ஸுமே வந்து வந்திருந்தது. இது ₹100 அந்த கப்பெல்லாம் வந்தது. ஃபைனலாக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பில்லிங்கும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கே நம்ம வந்து ஸ்டால் போடுறதுக்கு ₹1000 கொடுத்தோன்னா நம்ம யார் வேணால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மண்டபத்தில் நடந்தது. அங்கேயுமே போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.